மதுரைனாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் தான். ஏன்னா எனக்குமே மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சின்ன பிள்ளையில நான் போனேன். ஒவ்வொரு வாட்டி மதுரைக்கு போகும்போதுமே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு தான் நினைப்பேன். பட் வந்து சிச்சுவேஷன் டைம் எல்லாம் பார்க்கும்போது வந்து இது வரைக்கும் போக முடியல. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மதுரைக்கு போவோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் காலையில் கிளம்பிடுவோம். அதனால் டைமே இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து மதுரைக்கு போகும்போது கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஃப்ரெண்டில் இறங்கினோம். ஏன்னா வந்து மொதல் வீடியோலேயே போட்டிருப்பேன், நாங்கள் வந்து சும்மா மதுரையை சுற்றி பார்க்கறதுக்கு ஆட்டோவில் போகிறோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆட்டோ ஒன்றா வந்து நேராக வந்து இறக்குனது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஃப்ரெண்டில் தான். ஸோ ஒரு விஷயம் நம்ம நினச்சோன்னா வந்து அது வந்து எப்படியாச்சும் நடக்கும் இல்லையா? ஸோ வெளியிலேருந்தே சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம் பார்த்தா வந்து இப்போ தான் ஃபெஸ்டிவல் சீசனால் கொடி ஏறி வந்து ஒரு 3 நாள் என்னமோ தான் இருக்கும். அதனால அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன் அவர் யூடியூப் சேனல். பாய்.